சொல்லுவோமா? தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீரினோடு வருவதினால், எதினா இது எதினா நீர் எனக்குள்ளே இருப்பதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் என்னோடு இருப்பதினால். இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினால், எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினால். நம் தேவன் நம்மோடு இருக்கும்போது எப்பேற்பட்ட கசந்த மாறாவையும் அவர் மதுரமாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். தைரியமாய் சொல்லுவோம். வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது, பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுன்று, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கேர்சல் செய்தி நம்ம தியானிக்க இருக்கிறோம். இயேசு செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் என்ற தலைப்பில் நம்ம பார்த்து வருகிறோம். இந்த நாளில் கூட லூக்கா 14ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோ என்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். இந்த வாசிக்கப்பட்ட பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் நீர்க்கோவை வியாதியினால் அவன் கஷ்டப்படுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வியாதி உள்ள ஒரு மனிதனை அங்கே ஆண்டவர் இயேசு சந்திக்கிறார். ஸோ பின்பாக நம்ம பார்க்கும்போது அந்த மனிதனுக்கு தேவன் சுகத்தை கொடுக்கிறார்.
அப்போ இந்த வியாதி வந்து இது ஒரு கொடூரமான ஒரு வியாதியாக இருக்கிறது. இந்த வியாதி வந்து ஒரு மனிதனை மிகவும் பாதிக்கக்கூடிய உள் அவயவங்களை பாதிக்கக்கூடிய ஒரு வியாதியாக இருக்கிறது. இதை கவனம் செலுத்தாமல் விடும் பொழுது அந்த மனிதன் மரித்து போவதற்கு கூட அவனுடைய உயிருக்கே ஆபத்தை உண்டு பண்ணக்கூடிய வியாதியாக இந்த வியாதி இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வியாதியுடைய ஒரு மனிதன் அவன் வேதனையில் இருக்கிறான். அவனுக்கு இந்த வியாதியின் நிமித்தமாக அநேக பாடுகள் சரீரத்தில் உண்டாயிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மனிதனை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகப்படுத்துகிறார். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கொடூரமான பலவீனம் இருக்கலாம், வியாதி இருக்கலாம். அந்த வியாதியின் மத்தியில் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், வேதனையின் மத்தியில் நீங்கள் இருக்கலாம். ஸோ இந்த வியாதியின் பாடு, இந்த வியாதியினால் உண்டாகும் வேதனை, இது எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. இதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? இந்த வலியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? இந்த வியாதியின் கொடூரத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் காத்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் ஆண்டவராகிய இயேசு உங்களை சுகப்படுத்த வல்லவராயிருக்கிறார். இந்த மனிதனுடைய இந்த வியாதி அது ஒரு கொடூரமான வியாதி, ஒரு பயங்கரமான வியாதி அப்படின்றத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்குற ஒரு உதாரணத்திலிருந்து நாம் இதை அறிந்து கொள்ள முடியும். அப்போ போன சம்பவத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு 18 வருஷமாய் கூனியாக இருந்த ஒரு ஸ்திரீயை ஆண்டவர் விடுதலை செய்கிறார். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை பார்த்தோம். அந்த சம்பவத்தையும் இந்த சம்பவத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த சம்பவத்தை பார்க்கிலும் இந்த மனிதனுடைய நிலை மிகவும் வேதனைக்குரிய ஒரு நிலையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகையால் நாம் லூக்கா 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம இப்போ வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இங்கே வாசிக்கப்பட்ட பகுதியில் நம்ம பார்க்கும்போது அந்த ஸ்திரீயுடைய விடுதலையை ஆண்டவர் எதற்கு ஒப்பிட்டு காமிக்கிறார் அப்படின்னா, ஒரு மிருகம் அந்த இடத்துல தண்ணி தாகத்தினால தவிக்கிறது. அப்போ அந்த தண்ணி தாகத்தில் இருக்கும்போது அந்த மிருகத்துக்கு தண்ணீரை மனிதர்கள் கொடுக்கிறார். அது ஒரு ஓய்வு நாளாக இருந்தாலும் அதை நீங்கள் செய்கிறீங்களே. அப்போ ஓய்வு நாளில் நான் ஆபிரகாமின் குமாரத்தி, அந்த மிருக ஜீவனை பார்க்கிலும் விலையேற பெற்றவள், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற அவளுக்கு நான் ஓய்வு நாளில் விடுதலையை கொடுப்பது அது உகந்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு இங்கே சொல்கிறார். அப்போ ஒரு தண்ணி தாகத்தினால ஒரு வனாந்திரத்தில் இருக்கும்போது, ஒரு தண்ணி இல்லாமல் தவிக்கும்போது அது எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலையோ, அது போல் இந்த ஸ்திரீ கூனியாக இருந்து இத்தனை வருஷம் கூனியாகவே இருந்து எலும்பி காரியங்களை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருந்த அந்த காரியத்துக்கு ஒப்பாக நம்ம பார்க்க முடியுது. அப்போ அந்த வேதனை இல்லைங்களா? அப்போ ஒருவேளை தண்ணி தாகத்தினால வருகிற வேதனை போல இந்த ஸ்திரீயுடைய வேதனை இருக்கிறது. அப்போ இந்த ஸ்திரீ கூனியாக இருக்கிறதுனால ஒருவேளை அவளுக்கு இது நிமித்தமாக மரணம் வரப்போகிறதில்ல, அப்படிப்பட்ட ஒரு வியாதி இல்லை இது. ஆனால் வாழ்க்கை கசப்பாகிறது, வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமான நிலை இல்லை, ஒரு விடுதலையான ஒரு நிலை இல்லை. இந்த ஸ்திரீக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது இந்த ஸ்திரீயால் வாழ முடியும், இது சரியாக ஆகலை அப்படின்னாலும் அவளால் வாழ முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வியாதியாக அந்த வியாதி இருக்கிறது. இந்த ஸ்திரீக்கு குணம் அடையவில்லை என்றால் கூட அவளால் வாழ முடியும், ஜீவனுக்கு ஆபத்து கிடையாது. ஆனால் வாழ்க்கை மிகவும் கசப்பானது, வேதனையானது, வலி நிறைந்தது, அநேக காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு இது ஒரு தடையாய் அவளுக்கு இருக்கிறது. அப்போ அடுத்ததாக நம்ம பார்க்குறோம், இந்த மனிதனுடைய சூழ்நிலையில் ஆண்டவர் இன்னொரு உவமையை அவர் சொல்லுகிறார், இல்லை இன்னொரு சம்பவத்தை அவர் சுட்டி காமிக்கிறார். என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்க கேட்கலாம். லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடானோ என்றார். ஆகையால் இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற உதாரணம் பார்க்கும்போது அந்த மிருக ஜீவன் அது என்ன பண்ணுதான், அது ஒரு குழியில் விழுந்துருது, ஒரு துறவில் விழுந்துருது. அப்போ அப்படி விழுந்து போகும் பொழுது அது
ஒரு தண்ணி தாகம் அடிக்கிறது போல ஒரு சூழ்நிலை அல்ல இது. அந்த குழியில் விழுந்தா அதில் இருக்கிற பாதிப்பு, விழும்போது அங்கே காயங்கள் ஏற்படலாம், இல்லை அந்த குழியிலிருந்து தூக்கி விடலைன்னா அது மரித்து போகலாம். ஏன்னா எங்கே இருக்குது கண்டுபிடிக்க முடியாமல் அந்த குழியிலே அது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆகாரம் கிடைக்காது. அது நேரத்தில் காயப்பட்டு இருக்கும் என்றால் அந்த காயத்தினால அது வேதனைப்பட்டு அது உயிருக்கு ஆபத்தாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த மிருக ஜீவம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற மனிதனை நான் விடுவிக்க வேண்டியது அவசியம் அல்லவா என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு இந்த இடத்துல இந்த ஊமையை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே நம்ம பார்க்கும் பொழுது அந்த உதாரணத்துக்கும் இந்த உதாரணத்துக்கும் வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம். அது தண்ணீர் காட்டுகிறது, ஒரு தேவை, அதை பூர்த்தி செய்யணும். ஸோ அதனால் உயிருக்கு எந்த ஆபத்தும் உண்டாக போகிறது கிடையாது. இங்கே பார்க்கும்போது அதை பார்க்கிலும் ஒரு மேலான வேதனைக்குரிய ஒரு காரியமாக இந்த காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஆகையால் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம், இந்த நீர்க்கோவை என்கின்ற இந்த வியாதி அது மனிதனுக்கு பெரிய ஒரு வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு வியாதியாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அந்த வியாதியின் கொடூரத்தை அறிந்து அந்த மனிதனுக்கு இயேசு விடுதலை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இந்த நேரத்தில் ஒருவேளை ஆண்டவர் பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு செய்திருக்கலாம், ஆனால் இந்த வியாதியிலேருந்து எனக்கு இன்னும் விடுதலை கிடைக்கலையே, இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு இன்னும் விடுதலை கிடைக்கலையே, இந்த சூழ்நிலையிலேருந்து எனக்கு இன்னும் விடுதலை கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு இப்படிப்பட்ட வியாதிகள் இருந்தும் ஆண்டவர் சுகத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இதை பார்க்கிலும் கொடூரமான வியாதிகளில் இருந்தும் தேவன் சுகத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையில தேவன் ஜீவனை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் இருந்தாலும் தேவன் அதிலிருந்து விடுதலையை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார், சுகத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகிய நாம் விசுவாசிக்கும் போது தேவன் நிச்சயமாய் சுகத்தை உங்களுக்கு கொடுப்பார். தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரும். எவ்வளவு கொடூரமான பலவீனமாக இருக்கலாம், கொடூரமான வேதனையான வியாதிகளாக இருக்கலாம், இல்லை உயிரை குடிக்கக்கூடிய அப்படிப்பட்ட வியாதிகளாக இருக்கலாம். எப்படிப்பட்ட வியாதிகளையும் இயேசு கிறிஸ்து சுகப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம விசுவாசிக்க வேண்டும், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவர் நிச்சயமாக சுகப்படுத்த முடியும், அவருக்கு வல்லமை இருக்கு, அவரை நம்ம விசுவாசிக்கும் போது அவர் எனக்கு சுகத்தை கொடுப்பார் என்று உங்கள் இருதயத்தில் நீங்கள் நிச்சயமாய் நம்புவீர்கள் என்றால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இன்னைக்கு ஆண்டவர் பரிகாரியாக உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுவார். ஒரு மருத்துவராக உங்கள் வாழ்க்கையில் அவர் செயல்படுவார். மருத்துவரால் செய்ய முடியாத காரியத்தை கூட, சுகப்படுத்த முடியாத காரியத்தை கூட பரம மருத்துவர் அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். அவர் உங்களை தொடும் பொழுது அவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இறங்கி வரும்போது, உங்களுடைய சூழ்நிலைக்குள்ளே தேவனுடைய வல்லமை இறங்கி வரும்பொழுது, உங்களுடைய சரீரத்துக்குள்ளே தேவனுடைய வல்லமை இறங்கி வரும் பொழுது அந்த இடத்துல நிச்சயமாக ஒரு அற்புதம் நடந்தே ஆகும். அவருடைய வல்லமைக்கு முன்பாக எதுவும் நிற்க முடியாது, அவருடைய பிரசனத்துக்கு முன்பாக எதுவும் நிற்க முடியாது. தேவனுடைய வல்லமை உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எப்படிப்பட்ட பாடாக இருந்தாலும் அதை சுகப்படுத்த வல்லமையாய் இருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் விசுவாசிக்கிற இந்த வேலையில் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். லூக்கா 13ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அப்போ இங்கே நம்ம வாசிக்கும் போது நம்ம பார்க்கிற காரியம், அந்த இடத்துல தேவனுடைய ஞானம் வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம்.
இப்போ இந்த சூழ்நிலை மத்தியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சுகத்தை அந்த ஸ்திரீக்கு கொடுத்த பொழுது அவர்கள் அந்த இடத்துல ஏன் இந்த நாளில் சுகத்தை கொடுக்குறீங்க, ஏன் ஓய்வு நாளில் சுகத்தை கொடுக்குறீங்க, வேற நாள் நீங்கள் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ சர்ச்சைக்குரிய மக்கள் மத்தியில் நம்ம நிற்கும் பொழுது தேவனுடைய ஞானம் நமக்கு மிகவும் அவசியமாக இருக்குது. இப்படியாக ஒரு பிரச்சனையை உண்டு பண்ண வேண்டும், எப்படியாவது இவங்களுடைய சமாதானத்தை கெடுக்கணும், இவங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கணும், இவங்க வாழ்க்கையில் உயர்வை நாங்கள் கெடுக்கணும், இவங்க வேலை செய்கிற இடத்துல இவங்க நிம்மதியாக இருக்கக்கூடாது, இல்லை வீட்டில் இல்லை குடும்பத்தில், அப்படியாக எந்த சூழ்நிலையை குறித்து எந்த மனிதர்கள், எப்படிப்பட்ட மனிதர்கள் உங்களுக்கு எதிராக காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும், எதிராக பேசி கொண்டிருந்தாலும், இந்த வார்த்தையில் நம்ம பார்க்குற காரியம், இப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில் இயேசு நின்ற பொழுது அந்த மனிதர்களுடைய வாயை அவர் அடைத்து போடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் அவங்க பேசும் பொழுது, உங்களுக்கு விரோதமாய் காரியங்களை செய்யும் போது, வார்த்தைகளை உமக்கு விரோதமாய் அவர்கள் பேசும் பொழுது, அந்த இடத்துல தேவனுடைய ஞானம் உங்களுக்கு இருக்கும் என்றால் அப்படிப்பட்ட மனிதர்களுடைய சூழ்ச்சிகளை நீங்கள் மாற்ற முடியும், தந்திரமான செயல்களை நீங்கள் மாற்றி அமைக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் காத்துக்கொள்ள முடியும். ஆகையால் இந்த தேவ ஞானம் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்த அந்த ஞானத்தை அவர் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறபடினால் இந்த ஞானம் உங்களுக்குள்ளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஞானம் எனக்குள்ள இருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், கிறிஸ்துவுக்குள்ள தான் ஞானம் இருக்கிறது, கிறிஸ்து ஞானமாய் இருக்கிறார், அவர் உடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஞானமான வார்த்தைகளாய் இருக்கிறது. அப்படிப்பட்டவர் எனக்குள்ள ஜீவிக்கும் பொழுது நானும் அப்படி ஞானமான காரியங்களை செய்ய முடியும் என்கின்ற அந்த வெளிப்பாடு நமக்கு அவசியமா இருக்கு. இப்போ கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார் என்றால் ஞானமானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அப்படியானா உங்களுக்குள் ஞானம் இருக்கிறது. அப்போ உங்களுக்குள்ள ஞானம் இருக்குன்னா அந்த ஞானத்தை எடுத்து நீங்க பயன்படுத்தணும். அப்ப ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலை, உங்களுக்கு எதிர்த்து ஜனங்கள் நிற்கிறாங்க, எதிர்த்து ஜனங்கள் பேசுறாங்க அப்படின்னும் போது நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவிடத்துல ஆலோசனையை நீங்க கேட்க வேண்டும். அவர் உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறார், அவர் உங்களுக்குள்ள ஞானத்தை வைத்திருக்கிறார். அப்படின்னும் போது நீங்கள் ஆவியானவரே நான் என்ன செய்யட்டும், இந்த சூழ்நிலையில் நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும், நான் என்ன வார்த்தைகளை பேசணும் அப்படின்னு நம்ம ஆவியான இடத்துல கேட்டு நாம் செயல்படுவோம் என்றால் தேவன் நமக்கு ஞானத்தை கொடுப்பார். நாம் நம்முடைய பலத்தில், நம்முடைய சுய சிந்தனையில், நம்முடைய அறிவில் நம்ம செயல்பட நினைப்போம் என்றால் சிக்கிக்கொள்வோம், இல்லை பிரச்சனையில் மாட்டிக்கொள்வோம், இல்லை சமாதானத்தை இழந்து போவோம். ஆனால் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், கிறிஸ்து உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறார். ஆகையால் அவர் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். அன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மத்தியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு உதவி செய்த அதே ஆவியானவர் இன்னைக்கு உங்களோடும் கூட இருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியில் நீங்கள் நிற்பீர்கள் என்றால் இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேளுங்க, ஆவியானவரிடத்தில் கேளுங்க, நான் எப்படி இந்த சூழ்நிலையை டேக்கிள் பண்ணுறது, எப்படி இந்த காரியத்தில் நான் பேசுவது அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துவார். லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் 2 முதல் 6 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். தேவனுடைய ஞானம் இந்த இடத்துல எப்படி அதிகமாய் செயல்படுகிறது அப்படின்றத இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். வாசிக்க கேட்போம். அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோ வென்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். இயேசு நியாய சாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைத்து சொஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கிவிடானோ என்றார். அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் கூடாமற் போயிற்று. இங்க நம்ம வாசிக்க கேட்டோம், அந்த நாளில் அவர் என்ன செய்வாரோ என்று சொல்லி அவர்கள் ஜனங்கள் இது ஓய்வு நாளாக இருக்குது, ஆண்டவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காத்திருந்தாங்க. அதே நேரத்தில் நம்ம பார்க்குறோம், நியாய சாஸ்திரிகளும் பரிசேயர்களும் இந்த இடத்துல ஆண்டவர் சுகப்படுத்துவாரா,
நம்ம என்ன செய்யலாம், எப்படி இவரை குற்றப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் குற்றப்படுத்தும்படியாக அந்த இடத்துல நோக்கமாய் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல தேவன் எப்படி ஞானமாய் செயல்படுகிறார் அதை நம்ம இங்கே பார்க்குறோம். போன முறை நம்ம பார்த்தும்போது அவங்க குற்றப்படுத்தினாங்க. குற்றப்படுத்தும் போது தான் செய்த நியாயத்தை அவர் விலக்கி சொன்னார். அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக தெரியும், ஆண்டவர் ஒரு ஓய்வு நாளாகி இருக்கிற இந்த நாளில் நான் சுகப்படுத்தினேன்னா நிச்சயமாக இவங்க திரும்ப பிரச்சனை பண்ணுவாங்க, எனக்கு விரோதமாக காரியங்களை செய்வாங்க, பேசுவாங்க அப்படின்றத இயேசு நன்றாக அறிந்திருந்தார். அப்போ இந்த இடத்துல அவர்கள் அப்படியாக ஒரு எதிர்மறையான ஒரு வார்த்தையை பேசாதபடிக்கு, அவர்கள் பேசக்கூடாதபடிக்கு அவர் என்ன செய்கிறாரு, அவங்க பேசுவாங்கன்றதை அறிந்திருந்ததுனால அவங்க வாய்களை அடைத்து போடும்படியாக, இவருக்கு விரோதமாக எந்த வார்த்தையும் உங்களால் பேச முடியாதபடிக்கு அவர் முன்பாகவே அவர்களை பார்த்து கேள்வி கேட்குறார். அப்போ என்ன கேள்வி கேட்குறார்? 3ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குறது நியாயமா? அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அவர் என்ன கேட்குறார்? ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குறது நியாயமா? அவங்க தான் எப்பவுமே கேள்வி கேட்டு குற்றப்படுத்தி கொண்டிருந்தாங்க. இப்போ அவங்க குற்றப்படுத்த முடியாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு ஒரு கேள்வியை கேட்குறார். அப்போ அந்த இடத்துல அவர்களால் பதில் சொல்ல முடியாமல் அவர்கள் திகைத்து நிற்கிறார்கள். இப்போ சொஸ்தமாக்கலாம் சொன்னால் அப்போ என்ன பண்ணலாம்? இயேசு சொஸ்தமாக்குறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறத அர்த்தமாயிடும். ஆனால் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதற்காக தான் விளக்கத்தை அந்த முந்தின சம்பவத்தில் இயேசு கொடுத்துருக்கிறார். அப்போ இந்த இடத்துல அந்த ஜனங்களால் ஒன்றும் எதிர்த்து பேச முடியவில்லை. இப்படி கேள்வி கேட்கணும், அப்படி பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு காத்திருந்த அந்த ஜனங்கள் மத்தியில் அவர்கள் வாயை திறந்து ஒரு வார்த்தையும் பேசக்கூடாதபடிக்கு அவர்கள் வாயிலை அடைத்து போட்டார். இவர் ஒரு கேள்வியை கேட்டு அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாதபடிக்கு, இல்லைனா இவர் கிரியை செய்ய அவர்கள் தடை செய்யக்கூடாதபடிக்கு அவர் ஞானமாய் அந்த வார்த்தைகளை பேசினதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இப்படிப்பட்ட ஞானத்தை தேவன் உங்களுக்கும் கொடுப்பாராக. உங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் அறிந்திருக்கும் போது அவங்க உங்களுக்கு விரோதமாக பேசாதபடிக்கு அவர்கள் வாய்களை அடைத்து போட, உங்களுக்கு விரோதமாக எதுவுமே அவங்க செய்யக்கூடாதபடிக்கு அவங்க கைகளை கட்டி போட தேவ ஞானம் போதுமானதாய் இருக்கிறது. அவங்க உங்களுக்கு விரோதமாக எதையும் பேச முடியாது, எதையும் செய்ய முடியாது, உங்களை காயப்படுத்த முடியாது, உங்களை துக்கப்படுத்த முடியாது, உங்கள் சமாதானத்தை கெடுக்க முடியாது, உங்களுடைய உயர்வை தடுக்க முடியாது, உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கத்தக்கதாக, சமாதானத்தோடு ஜீவிக்கத்தக்கதாக, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எப்படிப்பட்ட சூழ்நிலையும் உங்களை பாதிக்காதபடிக்கு, அவங்களுடைய தீய எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாதபடிக்கு தேவன் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்படியாக தேவ ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த தேவ ஞானத்தில் நம்ம செயல்படும் போது எப்படிப்பட்ட சத்ருவின் கிரியையாக இருந்தாலும், மறைமுகமாக போடப்பட்டிருக்கிற கண்ணிகளாக இருந்தாலும், உங்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தைகளாக இருந்தாலும், கோல் சொற்களாக இருந்தாலும், உங்களை காயப்படுத்தும்படியாக, உங்களை வேதனைப்படுத்தும்படியாக அவர்கள் என்ன திட்டத்தை வைத்திருந்தாலும் எதுவும் வாய்க்காமல் போகும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். உங்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிற எழும்புகிற எந்த நாவையும் நீங்கள் குற்றப்படுத்துவீர்கள். அப்படின்னா மீண்டும் அவங்க மறு வார்த்தை பேச முடியாது, இல்லைனா ஒரு வார்த்தை கூட பேச முடியாதபடிக்கு தேவ ஞானம் அது உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்து உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் மற்றும் 31ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இங்கே நம்ம பார்க்கும்போது கிறிஸ்துவே நமக்கு தேவ ஞானமாய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறதுனால அவர் ஞானமாய் வெளிப்படுகிறார். அப்போ கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறனால இந்த உலக ஞானத்தை அவர் வெட்கப்படுத்தும்படியாக
நம்மை அவர் தெரிந்து கொண்டு அவருடைய ஞானத்தை நமக்கு கொடுத்து நம்மை மற்றவர்களுக்கு முன்பாக உயர்த்தி நிற்க வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஞானத்தை நமக்கு கொடுப்பதன் காரணம், நம்முடைய வாழ்க்கையில தேவ ஞானம் வெளிப்படும் பொழுது மற்றவர்கள் இந்த உலகத்துல இருக்கிற ஞானத்தை வெட்கப்படுத்தும்படியாக அவர்களுக்கு மேலான ஞானத்தை தேவன் நமக்கு கொடுத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தும்படியாக தேவன் அப்படிப்பட்ட ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆகையால் இந்த ஞானம் நமக்கு சொந்தமானது. இந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது, இந்த ஞானம் எனக்குள்ளே இருக்குது அப்படின்றது உணர்ந்து அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணும் பொழுது, அதை செயல்படுத்தும் போது, சில சிம் கார்டு நம்ம வாங்குகிறோம், செல்ஃபோனில் நம்ம போடுறோம், சிம் கார்டு இருக்குது, ஆனால் அது ஆக்டிவேட் பண்ணப்படும் பொழுது தான் அது நமக்கு பிரயோஜனமாய் மாறுகிறது. அதுபோல் தேவன் ஞானம் உங்களுக்குள்ளே இருக்குது, அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். ஆவியானவர்கிட்ட நீங்கள் கேட்கணும், தேவன் ஞானத்தை எனக்கு அதை வெளிப்படுத்துங்க, என் மூலமாக தேவன் ஞானம் வெளிப்பட்டும், எனக்குள்ளே இருக்கிற அந்த தேவன் ஞானம் இந்த சூழ்நிலைக்குள்ளே கடந்து வரட்டும், இப்போ நான் என்ன செய்யணும், என்ன நான் பேசணும், எப்படி நான் செயல்படணும் அப்படின்றத ஆவியானவரோடு நம்ம தொடர்பில் இருக்கும்போது அந்த ஞானம் ஆக்டிவேட் பண்ணப்பட்டு அந்த ஞானம் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாறுகிறது. அந்த ஞானத்தோடு நம்ம செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை நம்ம பார்க்குறோம். தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார், நமக்கு நன்மை உண்டாகிறது. ஆகையால் இப்படிப்பட்ட ஞானம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் போது இந்த உலக ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் உயர்ந்தவர்களாய் இருப்பீர்கள், நீங்கள் மேன்மையானவர்களாய் இருப்பீர்கள். தேவன் உங்களை உயர்த்துவார். ஆகையால் தேவன் ஞானம் அது உங்களுக்குள்ளே இருக்கிறது என்கின்றதை நீங்கள் அறிந்து அதை ஆக்டிவேட் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் அந்த ஞானத்தில் நீங்கள் நடக்கணும், அந்த ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு அதில் செயல்படணும். அப்பொழுது தேவனுடைய நாமம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் மகிமைப்படும். கொலோசியர் 2:3 நம்ம வாசிக்க கேட்போம். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இங்கே நம்ம பார்க்குற காரியம், அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானம், அறிவு போன்ற பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. அப்போ அந்த பொக்கிஷமாகிய இயேசு கிறிஸ்து, ஞானமாகிய இயேசு கிறிஸ்து, அறிவுனால நிரப்பப்பட்ட அவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார். அப்போ அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் ஞானவான்களாய் இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் மேலே நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். அவர்களுடைய வாய்களை நீங்கள் அடைத்து போடுவீங்க. உங்களுக்கு விரோதமாக பேசுவதற்கு அவர்களுக்கு திராணி இல்லாதபடிக்கு தேவன் ஞானம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் கிரியை செய்யும். ஆகையால் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், கொடூரமான பலவீனத்திலிருந்து தேவன் விடுதலை கொடுக்கிறவர். அதே நேரத்தில் கொடூரமான மனிதர்கள் மத்தியிலிருந்து தேவன் நம்மை பாதுகாக்கிறவராகவும் இருக்கிறார். ஆகையால் இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நீர் நல்லவர் அப்பா. இந்த நேரத்தில் உங்களுடைய வார்த்தையை தியானிக்க நீங்கள் கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கர்த்தாவே கொடூரமான வியாதியிலிருந்து நீங்கள் விடுதலை கொடுக்கிறவராக வெளிப்பட்டு இருக்கிறீங்கப்பா. இந்த நேரத்தில் வியாதியோடு, கஷ்டத்தோடு அப்பா, வேதனையோடு அப்பா, கர்த்தாவே வலியினால அப்பா கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருடைய அப்பா வாழ்க்கையிலையும் உம்முடைய வல்லமை பொழுது இறங்கட்டும் அப்பா. முக்கியமாக உள்ளான பகுதிகளில் இருக்கிற அப்பா அவயவங்கள் ஒவ்வொன்றும் உம்முடைய வல்லமையினால் தொடப்படுவதாக. ஒவ்வொரு ஆர்கன்ஸ்குள்ளேயும் இப்போ உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. வெளியிலேருந்து பார்க்கும்போது எந்த காரியமும் தென்படாது, ஆனால் உள்ளுக்கு இருக்கிற அந்த அவயவங்கள்ல அப்பா வேதனையோடு அந்த அவயவங்கள் சரியா செயல்படாததுனால உண்டாகும் பாதிப்புனால அப்பா கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் இந்த நேரத்தில் நான் கொடுக்குறேன். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை அப்பா அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும் அப்பா. உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. உம்முடைய தழும்புள்ள கரத்தினால் நீர் அவர்களை தொடுவீராக அப்பா. நீர்க்கோவை உள்ள அந்த மனிதனை அந்த நாளில் நீங்கள் சுகப்படுத்தினீங்களே, நீங்கள் விடுதலையை கொடுத்தீங்களே அப்பா. இப்பொழுது கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினால இப்படியாக கொடூரமான வியாதியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக, நீர் விடுவிப்பீராக. உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. அப்பா நீர் மரண தருவாயில இருக்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது நீர் தொடுவீராக. ஆஸ்பத்திரியில் படுக்கையில் இருக்கிறவர்களை தொடுவீராக அப்பா. கர்த்தாவே பலவீனத்தினால இல்லை ஆக்சிடென்ட்னால பழுது அடைந்து இருக்கிற அவயவங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால அப்பா சுகம் அடைவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா.
எதெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணாமல் ஸ்டாப் ஆயிடுச்சோ, இல்லை ஃபங்க்ஷன் கத்தாவே குறைந்து இருக்கிறதோ, இப்பொழுது இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இருக்கிற வல்லமையினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு அவயவங்களும் செயல்பட துவங்குவதாக இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடக்கட்டும். அப்பா அப்பா கத்தாவே பிரெயின்ல அப்பா கத்தாவே உம்முடைய கரம் இப்பொழுது தொடட்டும். அப்பா அந்த பிரெயின் ஃபங்க்ஷன் பண்ணட்டும். அப்பா பிரெயினுக்கு போக வேண்டிய பிளட் வெசல்ல இருக்கிற பிளாக் எல்லாம் இப்பொழுது கரைந்து போகட்டும். அப்பா கத்தாவே நரம்பு மண்டலங்களுக்குள்ள உம்முடைய வல்லமை இறங்கட்டும். அப்பா ஸ்கின்ல இருக்கிற வேதனைகள் இப்பொழுது மறைந்து போகட்டும். அப்பா கத்தாவே பேங்க்ரியாஸ் இப்பொழுது செயல்படுவதாக. அப்பா கத்தாவே ஒவ்வொரு அவயவங்களும் இப்பொழுது கத்தாவே கிரியை ஒவ்வொரு அவயவங்களுக்குள்ளும் இப்பொழுது உடைய வல்லமை இறங்கட்டும் ராஜா. இருதயங்களை அப்பா நீ தொடுவீராக. அப்பா நுரையீரல்களை தொடுவீராக. கிட்னிஸை நீங்க தொடுங்க ராஜா. உம்முடைய வல்லமை ஒவ்வொரு பகுதியும் இப்பொழுது நிரப்பட்டும். டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல இருக்கிற பிரச்சனை மறைந்து போகட்டும். கண்கள்ல இருக்கிற வேதனைகள் மறைந்து போகட்டும். அப்பா நாவில் இருக்கிற பிரச்சனை மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினால உச்சந்தலையிலிருந்து கால்கள் வரைக்கும் வல்லமை தொடட்டும். அப்பா எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நீர் பரிகாரியாய் வெளிப்பட்டு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா நம்முடைய பிள்ளைகளை கத்தாவே அப்பா நீ தொட்டு சுகப்படுத்தி இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்படியாக கத்தாவே உம்முடைய ஞானம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா இறங்கி வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய ஞானத்தால் நீ நிரப்புவீராக. உம்முடைய ஞானம் கத்தாவே ஆக்டிவேட் பண்ணப்படுவதாக. அப்பா ஒவ்வொருவருக்குள்ளேயும் உடைய ஞானத்தை நீங்க வைத்திருக்கிறீங்களே, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உடைய ஞானத்தை உடையவர்களா இருக்கிறாங்களே, இந்த நாள் அந்த ஞானம் ஆக்டிவேட் பண்ணப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரை நீர் ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த ஆக்டிவேட் நீர் பண்ணி அவர்களை ஞானவான்களாய் நீர் மாற்றுவீராக. இப்பொழுது இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். இவருக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகள் அப்பா, எல்லா சூழ்நிலைகள், எல்லா மந்திரவாத கட்டுகள், எல்லா பில்லிசூனிய கட்டுகள், இவர்களுக்கு விரோதமாய் பேசுகிற மனிதர்களுக்கு முன்பாக அப்பா, இவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா சத்ருவின் கிரியைகளுக்கு முன்பாக அப்பா உங்களுடைய பிள்ளைகளுடைய தலையை நீர் உயர்த்துவீராக. நீ வாளாகாமல் தலையாவா என்று நீர் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறட்டும். அப்பா உங்களுடைய ஞானத்தின் வெளிப்பாடு அங்கு உண்டாவது நிமித்தமாக அவர்கள் உயர்த்தப்படுவார்களாக. அவர்கள் தலை உயர்த்தப்படுவதாக. சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவர்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். இப்பொழுது அவர்கள் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுவதாக. சத்துருக்கள் வெக்கப்பட்டு போவார்களாக. சத்துருவின் திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக. சத்துருவின் திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணப்படுவதாக. உடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கொடுக்கிறதற்காக நன்றி. உயர்வை கொடுக்கிறதற்காக நன்றி. தெய்வீக ஞானம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொடூரமான மனிதர்கள் மத்தியிலிருந்து உடைய பிள்ளைகளை நீங்க மீட்டு காத்து கொள்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மீண்டும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை இந்த நாள்ல கொடூரமான வியாதியில் இருந்தும் கொடூரமான மனிதர்கள்கிட்ட இருந்தும் விடுதலை செய்திருக்கிறார். ஆகையால் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக சாட்சியாக ஜீவிப்பீர்களாக. God bless you.